ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் vlogs. நான் உங்க துர்கா. நாகர்கோயில்ல வந்து தம்பி எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா தம்பி வந்து ஒரு முக்கியமான பர்சனை பார்க்க போறாங்க. அதுக்காக தான் நாங்க காலையிலேயே எஞ்சி கிளம்பிட்டு இருக்கோம். அவங்க வேற யாருமே இல்லைங்க, என்னோட அம்மம்மா தான். அவங்க வீடு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு 1.5 hours டிராவல் இருக்குங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 2 பஸ் 3 பஸ் மாறி மாறி புடிச்சு போறதுக்குள்ளேயே 3 hours கிட்ட கூட ஆயிருக்கு. அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல தான். அதனால எப்ப லீவ் விட்டாலும் நாங்க போறது பாத்தீங்கன்னா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு தான் கண்டிப்பா கிளம்பி போவோங்க. அதுலயும் பாட்டி வீட்டுக்கு போறதுன்னா ஒரு தனி குஷி. ஏன்னு பாத்தீங்கன்னா பாட்டி வந்து நான்வெஜ் எல்லாம் செம்மையா சமைப்பாங்க. அதுக்காகவே வந்துட்டு நாங்க ரொம்ப ஆசையா கிளம்பி போவோம். அகரன் பிறந்ததுல இருந்து என்னோட அம்மா கால் பண்றப்ப எல்லாமே அவன் என்ன பண்றான், சரிஞ்சிட்டானா, குப்புற கவுந்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை அகரன் சவுண்டு போறதெல்லாம் கேட்டுட்டு அவன் தான் சவுண்டு போடுறான்னா ரொம்ப ஆசையெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு டெலிவரி முடிஞ்சு என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் கவனிச்சுக்கணும், தம்பிக்கு என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே அம்மாவுக்கு கண்டிப்பா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. பாட்டி வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே போயிட்டு கேரளா ஸ்டைலில் ஆப்பம், இடியாப்பம், முட்டைக்கறி, கடலைக்கறி எல்லாமே சாப்பிட்டோங்க. ஆனால் பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுமா? வெறும் 140 ரூபாங்க. 3 பேர் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்புனோம். அம்மா வீடு கிட்ட வர பாத்தீங்கன்னா அம்மா வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், இங்க யாரு இருந்தாங்க, அங்க நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அகரனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கொள்ளுப்பாட்டி இவங்க தாங்க. வேற கொள்ளுப்பாட்டி தாத்தா யாருமே கிடையாது. பிளஸ் மலையாளத்துல வந்து இவங்களை கொள்ளுப்பாட்டின்னு சொல்ல மாட்டோம், முத்தശ്ശின்னு சொல்லுவோம். அதனால அகரனை வந்து அவங்க முத்தശ്ശியை காமிச்சியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க அழைச்சிட்டு வந்தோம். ஃபைனலி நாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவுக்கு மட்டும் முடிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பஸ் ஏறி வந்தாச்சும் அகரனை பார்த்துருப்பாங்க சென்னையில் வந்து. ஏன்னா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே அவங்க சென்னைக்கு மெனக்கெட்டு வந்தாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே முடியல. அதனால ஃபோன் பண்ணி கேட்குறப்பெல்லாம் நீங்கள் எப்போ வரீங்கன்னா அழைச்சிட்டு வா இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் அகரனை அழைச்சிட்டு போயிருந்தோம். அடுத்ததான் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா எங்களோட பூரியத்து வீடு தாங்க, கொல்லக்கோணத்து வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஆக்சுவலா அவங்க இருந்த பழைய வீடு கொஞ்சம் இடிஞ்சிருச்சுங்கிறனால அவங்க டெம்பரரியா இருக்கிறது தான். எங்களோட ஆக்சுவல் வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது எங்க அம்மா சின்ன வயசுல பிறந்து வளர்ந்து எல்லாம் சேட்டைகள் பண்ணது, நாங்க சின்ன வயசுல சேட்டைகள் பண்ணது எல்லாமே எங்க வீட்டுல தாங்க. இந்த வீட்டோட சைட்ல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா எங்களோட குடும்ப தெய்வம், அம்மாவோட வீட்டு சாமி இங்கதான் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் ஸ்விம்மிங் பூல நானும் சபரியும் விளையாடுவோம். இங்க வரப்பெல்லாம் இதுல தண்ணி நிறைச்சிட்டு இதுக்குள்ள இறங்கி ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி அவ்வளோ ஆட்டம் போடுவோங்க. இது வந்து துணி துவைக்கிற கல்லு எல்லாமே பாத்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறப்ப சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டே போகுது. சின்ன வயசுல இங்க வரப்ப வந்து ஷாம்பூ, பேஸ்ட் இதெல்லாம் எதுவுமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோங்க. இங்க வந்துட்டு உமிக்ரி, அதாவது அந்த சார்கோல் கறி எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் பல்லு தேய்ப்போம். அது சாப்பிட நல்லா இருக்கும். அப்புறமா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இங்க இருக்கிற செம்பருத்தி இலை இதெல்லாம் தான் தேய்ச்சி குளிப்போம். அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் உண்டு. பட் இப்ப என்னால அங்க போக முடியல. அந்த குளத்துக்கு தான் அழைச்சிட்டு போய் அங்கதான் நாங்க குளிப்போமே. அந்த மாதிரி ரொம்பவே வந்து இயற்கையோட ஒன்றிதான் இங்க வரப்ப நாங்க இருப்போம்.
இப்ப பாக்குறது வந்து டிராகன் ஃப்ரூட் இருக்கிற செடியாங்க. சின்ன வயசுல இதுல வந்து டிராகன் ஃப்ரூட்லாம் இருக்குமாமா. பட் அம்மா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, இது விஷ பழம் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்களாமா. அதனால அவங்க சாப்பிட்டதே இல்லையா. ஆனா இப்ப இவ்ளோ காஸ்ட்லியா விக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஐனி சக்கைன்னு நாங்க சொல்லுவோம். அதாவது பலாப்பழத்துல குட்டி. இது வந்து ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து நார்த் தமிழ்நாடுல எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. எங்க ஏரியால நிறையவே வரும். இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால மரத்துல எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. இந்த பழம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பெப்பர் மரம் பார்த்திருக்கீங்களா? இதுதான் அந்த பெப்பர் மரம். அவ்வளவுதான், எல்லாரையும் பார்த்துட்டு பிரியா விடை கொடுத்துட்டு நாங்க பேக் டு நாகர்கோவில் கிளம்பிட்டோம். நாகர்கோவில் வந்தோடனே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இங்க எங்களோட ஆச்சி வீட்டுக்கு நாங்க போறோம். அதாவது எங்க அப்பாவோட அம்மா வீட்டுக்கு நம்ம போறோம். அப்பாவோட அப்பா அம்மா 2 பேருமே இப்போ இல்லைங்க. பட் அவங்க வாழ்ந்த நினைவா அந்த வீடு இன்னுமே இருந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த வீடை பாத்தீங்கன்னா வந்து அப்பா ஆறுமுகத்தோட வீடு இல்ல சபரி வீடு அப்படிலாம் இல்லைங்க. எங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது ஆச்சி வீடு. ஆச்சி இருந்தாங்க, அதனால நாங்க ஆச்சி வீடுன்னு இன்னுமுமே சொல்லுவோம். இந்த வீடுமே அவ்வளோ மெமரிஸ் கொடுத்துருக்கு எங்களுக்கு. அவ்வளவுதான், தாத்தா ஆச்சி எல்லாரையும் கும்பிட்டு அகரனையும் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு நாங்க ரிட்டர்ன் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். யூஸ்வலா vlog போடுறப்ப நான் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா பிரிஸ்கா பேசுவேங்க. பட் இந்த vlog போடுறப்ப எனக்கே என்ன அறியாம ஒரு எமோஷனல் கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. பிளஸ் நிறைய மெமரிஸும் வருது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கூட நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சிஜி கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.